தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கிறிஸ்துவின் சபையா, கிறிஸ்துவுக்கு எதிரான சாத்தானின் சபையா என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். கிறிஸ்துவின் சபையா, கிறிஸ்துவுக்கு எதிரான சாத்தானின் சபையா என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய இயேசு ஆராதனை மன்றங்களின் நிலை மற்ற மனிதர்களின் நிலையை விட கீழ்த்தரமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இவ்விதமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் சபையின் சில அடிப்படைகளை நாம் சிந்தித்து இன்றைய சபை கிறிஸ்துவின் சபையா அல்லது அது எதிரான நிலையில் செயல்படுகிறதா என்பதை புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக வசதியாக இருக்கும். முதலாவது, கிறிஸ்துவின் சபை என்பது இயேசுவின் சீடர்களாக மாறி அவரின் முழுமையை அடையும்படி வளர்வதுதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சபை என்று சொல்வது ஒரு கோவில் அல்ல, ஒரு ஆலயம் அல்ல, அல்லது ஒரு ஆராதனை ஸ்தலம் அல்ல என்பது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அது சபை என்பதை ஒரு ஆலயம், கோவில் என்ற ரீதியில் தான் அது சொல்லப்படுகிறது, காண்பிக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். மற்ற மனிதர்கள் ஏதோ ஒரு கோவில், மந்திரம், க்ஷேத்திரம் சொல்கிற மாதிரி அவங்க சில இடங்களை புனித தலமாக ஏற்படுத்தி தொழுகை செய்வது போல இதுவும் ஒரு புனித தலம், தொழுகை தலம், இங்கே தான் கடவுள் இருக்கிறார் என்கிறது மாதிரி ஒரு காரியத்தை காண்பிக்க பலர் விரும்புகிறார்கள். அது தவறு. ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே அவர் குடியிருப்பதில்லை என்று தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இயேசு கடவுள் யார் என்று அறிமுகப்படுத்தும் போது முதலாவது இயேசு தன்னை நான் ஒரு கடவுள், என்னை தான் இனி நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சொல்லவில்லை என்பதை நாம் வசனங்களிலே நாம் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். அது லூக்கா 4:5 பிசாசிடத்தில் பேசும்போது தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும், எனக்கும் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 4:21-24 வரை வாசிக்கும்போது பிதாவை தொழுது கொள்ளும் காலம்தான் வருகிறது என்று சொல்லிவிட்டு ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஏனென்றால் யூதருடைய கடவுள், யூதர்கள் நம்பி வந்த அந்த கடவுளைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் அவரை தொழுது கொள்ள முடியும் என்கின்ற வசனத்தை நாம் அங்கே பார்க்குறோம். மத்தேயு 11:25 வரும்போது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலர்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்ற ரீதியில் தான் நாம் தொழுகை செய்ய வேண்டும் என்பதுதான் இயேசுவின் போதனை. அதை தான் பேதுருவும் சொல்லுகிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 2:21 யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட செய்தி, மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்ன செய்தியை மீண்டும் பேதுரு சொல்லுகிறார். இது யோவேலினால் உரைக்கப்பட்டதுதான். இஸ்ரவேலர்கள் மட்டும் அல்ல, யூதர்கள் மட்டும் அல்ல, யூதர்கள் அல்ல, எல்லாரும் இந்த யூதர்கள் வணங்குகிற கடவுளை வழிபடுகிற ஒரு காலம் வருகிறது. அப்போது ரட்சிப்பு உண்டாகும். அது எல்லா மனிதர்களும், யூதர்கள் அல்லாத மற்ற மனிதர்களுக்கும் கடவுள் தம்மை ஆவியை ஊற்றுபடினாலே அவர்களும் இந்த கடவுளை தொழுகை செய்வார்கள் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார். அதுதான் இப்போது வந்திருக்கிறது என்று சொல்லி அது 2:21 அப்போஸ்தலர்களே சொல்றார், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது இந்த கர்த்தருங்கிறது இயேசு அல்ல. யோவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் எந்த கர்த்தர் இருந்தாரோ, எவர் கடவுளாக ஆராதிக்கப்பட்டாரோ அவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது மற்ற அப்போஸ்தலர்களும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலேயே நீங்கள் திரும்ப வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கிக்கிறது நாம் பார்க்கிறோம். இப்படி தான் இருக்கு. அப்போ இயேசு ஒரு புதிய கடவுள், இவரை நீங்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்கிற செய்தி இயேசுவும் சொல்லவில்லை, அப்போஸ்தலரும் சொல்லவில்லை. இது ஒரு விஷயம். இங்கே புரிந்து கொள்கிற விஷயம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கும் நிறைந்திருக்கிற அதிகாரமுள்ள கடவுள் என்பது முதலாவது அடிப்படை. ரெண்டாவது, இந்த தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அது 1 கொரிந்தியர் 3:16 வரும்போது
நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்றும் அறியாத இருக்கிறீர்களா, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்குள்ளே தேவ ஆவியானவர் ஆத்மாவிலே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமில் தான் ஆலயம் இருந்தது, அங்கே தான் தேவ பிரசனம் இருந்ததுங்கிறதான ஒரு நம்பிக்கை கொள்கை இருந்தது. அந்த காரியத்தை முடிவு செய்யும்படியாக தான் யோவேலை கடவுள் அனுப்புகிறார். அப்போ யோவேல் சொல்லுகிறார், இந்த வந்து கடவுளுடைய பிரசன்னம் எருசலேமில் மட்டும் இல்லை, எல்லார் மேலும் இந்த பிரசன்னம் இருக்க போகிறது, எல்லார் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். அப்போ எல்லாருமே தேவாலயமாக மாறிடுவாங்க. அதுதான் அதனுடைய மறைமுகமான செய்தி. தேவாலயமாக மாறிடுவாங்க. ஒரு தொழுகை ஸ்தலம் தேவைப்படாது, ஒரு இடம், குறிப்பிட்ட இடம் தேவைப்படாது. அதனால தான் இயேசு சொல்வார், நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வர்றது. அது எருசலேமில் மட்டும் இல்லை, இந்த மலையில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை, எங்குமே. ஏன்னா அவர் எல்லாருக்கும் உள்ளும், எல்லாருடைய ஆன்மாவிலும் மனசிலும் ஆவியாய் வந்து குடியிருக்கிற தேவன் எல்லாரையும் தேவ ஆலயமாக மாற்ற போகிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் தொழுகை ஆலயங்களாய் மாறிவிடும்போது இன்னொரு தொழுகைத்தில் நமக்கு தேவைப்படாது என்பது நீங்கள் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம். அப்போ ஒரு ஆராதனை ஸ்தலம் என்று ஒரு கட்டடமோ ஒரு சூழலோ இல்லை. இன்னொன்று, 2 பேர் 3 பேர் எங்கே இருக்கிறார்களோ மத்தியில் இருக்கிறேன்னு வசனம் இருக்குது. அதனால் கடவுள் வரணும்னா 2 பேராவது 3 பேராவது வேணும், இல்லைன்னா வரமாட்டாருன்னு சொல்லுவது மிக தவறான ஒரு காரியம். அவர் தான் ஒவ்வொருவரையும் தனிநபர்களுக்குள்ளே ஆலயமாக வந்த பிறகு இது 2 பேருக்கு மனசு வேணுமா? ஒருத்தருக்கு மனசு இருந்தால் அவர் வரமாட்டாரா? தாராளமாக வர முடியும். அது 2 பேர் 3 பேர் தேவ சித்தம் செய்கிற சூழ்நிலை இருக்கும்போது தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுகிற இன்னொரு விஷயம் இருக்குது. அது நாம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். அது ஆலயம் அல்ல, அது வாசஸ்தலம். இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் வந்து என்ன இருந்தது? ஆசரிப்பு கூடாரம் இருந்தது இல்லையா? அதை சுற்றி அவர்கள் குடியிருந்தார்கள். அப்போ அதில் தேவன் வாசம் பண்ணினார்னு சொன்னால், உன் பாளையம் தூய்மையாக இருக்க கிடவது, நான் அதுக்குள்ளே உலாவுகிற தேவன், என்னுடைய ஆளுகை அங்கே இருக்கும், அவருடைய ஆளுகை இருக்கக்கூடியது. அவருக்கு நடுவில் வந்து பிரசன்னமான இடம் ஒன்று, வெளியே அவருடைய ஆளுகை, அது வாசஸ்தலமாக இருந்தது. அதே மாதிரி தான் இப்போது நமக்குள்ளே தூய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணி ஆலயமாக்கி வருகிறார். நம்மை போல ஆலயங்கள் ஒன்று சேரும்போது தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுது. அது இன்னொரு விஷயம். நல்லது. இப்போ இயேசு சொல்வது, நீங்கள் புறப்பட்டு போய் 28:19-20 சகல ஜாதியின் சீஷராகணும். இந்த கட்டளையை பிசாசு திருத்தி விட்டான். அவர் சீஷராகுங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாம் பக்தர் ஆக்கிட்டாங்க. இப்படி தான் வேத வசனத்தை புரட்டுகிற பிசாசு தந்திரமாக இந்த மனிதர்களை பயன்படுத்தி இயேசுவுக்கு நாமெல்லாம் சீஷராகிறதுக்கு பதிலாக அவரை தெய்வமாக்கி அவரை பக்தராக்குற ஒரு புதிய மார்க்கம். இது இயேசுவின் சுவிசேஷம் இல்லை, இது இயேசுவின் மார்க்கம் இல்லை, ஒரு புதிய மார்க்கத்தை உலகம் முழுவதும் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்கிறத நாம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இயேசு கட்டளையிட்டவைகளை கை கொள்ளும்படி நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். அதாவது இயேசு கட்டளையிட்ட காரியங்களை நாம் கடைபிடிப்பதற்கான ஒரு அமைப்பு தான், ஒரு சூழல் தான் சபை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த இயேசு மேய்ப்பராய் இல்லையா, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்போது மேய்ப்பரும் கண்காணியுமான ஒரு இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள், நான் நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பனானவராய் அவர் நம்மை வழி நடத்துகிறார். தேவன் ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த 2 விஷயத்தையும் புரிந்து கொள்கிறோம். தேவன் ஆவியாய் நமக்கு உள்ளே இருந்து நம்மை ஆலயமாக்கி வாசம் பண்ணுகிறார். இயேசு தேவகுமாரனாய் மேய்ப்பனாய் நம்மை கண்காணிக்கின்றார், வழி நடத்துகின்றார். நமக்கு பல காரியங்களை அவர் மேய்ப்பராய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பல செய்திகளை நாம் பார்த்துருக்கிறோம். அது யோவான் 10:27-29 வரை, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவை எனக்கு பின் செல்லுகிறது, ஏன்னா நான் தான் பிரதான மேய்ப்பேன், அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன், ஒரு காலம் அது கட்டு போகாது, ஒருவன் என் கையிலிருந்து பறித்து கொள்ள மாட்டான். 10:29 பாருங்க, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள வருவனாலும் கூடாது. அப்போ பிதாவாகிய தேவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனிடத்தில் வரான்னு இயேசு சொல்லியிருக்கார். அப்போ அவர் இழுத்து கொண்டதுனால இந்த மேய்ப்பனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். இவர் மேய்ப்பன், அவர் பிதா, அந்த பிதாவின் ஆளுகை அதிகாரத்துக்குள்ளும் நாம் வருகிறோம் என்பதை இங்கே இயேசு குறிப்பிடுகிறார். அந்த பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள மாட்டான். அவர் தான் நம்முடைய தலைவர் எல்லாருக்கும். அவர் தான் படைப்பாளர். ஏன்னா ஏற்கனவே சகலத்தையும் உண்டு பண்ணின படைப்பாளர், படைத்தவர், அவரை தான் தொழுகை செய்யணும்னு சொன்னாங்கல்ல, அந்த பிதாவை தான் இயேசு இங்கேயும் மீண்டும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவின் சீடர்களாக மாறி அவருடைய போதனை, அவருடைய மாதிரி, நடைமுறை, நீங்கள் 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி வச்சார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்கிறவன் அவர் நடந்தபடி நடக்கணும்.
இப்படி நடக்கிறது தான் சீஷத்துவம். இந்த சீஷர்களுடைய கூடுகை, இவங்க இணைந்து வந்து ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள, அன்பு பாராட்ட, ஒருவருக்கொருவர் ஜபிக்க, அந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனை தொழுகை செய்யலாம், தப்பு கிடையாது. தனியாகவும் தொழுகை செய்யலாம், எல்லாரும் சேர்ந்தும் தொழுகை செய்யலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், சபை ஒரு சூழல் வந்து ஒரு கட்டடமோ ஒரு சூழ்நிலை, அங்கே தான் கர்த்தர் இருக்கிறார், அது ஆலயம், அது கோயிலுங்கிற தவறான ஒரு காரியத்தை உருவாக்க முடியாது. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறோம், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஒவ்வொருவரும் ஆலயம்தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனை தொழுகை செய்ய முடியும் என்ற விஷயத்தை மறைக்கக்கூடாது. இதை மறைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம்தான் புனிதமானதுன்னு நீங்கள் காட்ட விரும்புனீங்கன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாயிரும். விக்கிரக ஆராதனை ஸ்தலங்கள் அப்படித்தானே, ஏதோ ஒரு முக்கியமான இடம், அது மூலஸ்தானம், அது ஏதோ ஒன்று, அங்கே தான் அந்த அவங்க நம்புகிற கடவுள் இருக்குது, வேற இடத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படி நினைப்பது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது என்பதை மறந்துடப்படாது. அப்போ இப்போ இயேசுவின் சுவிசேஷம் ஏறக்குறைய விக்கிரக ஆராதனையாய் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அதனால தான் இந்த தலைப்பில் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அது கிறிஸ்துவன் சிந்தை அல்லது கிறிஸ்துவன் சபைதானா இல்லை வேற எங்கேயும் போதான்னு நாம் சிந்திக்கிறோம். சரி, ரெண்டாவது, இந்த சபை கிறிஸ்துவன் சபைன்னா என்னன்னா, இந்த உலகத்திலிருந்து பரலோக தேவனுடைய சித்தம் செய்யும்படி பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள் தான் கிறிஸ்துவன் சபையார். மீண்டும் பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யணும், அதுக்கு உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிற அந்த சீடர்கள் தான், இயேசுவின் சீடர்கள் தான் கிறிஸ்துவன் சபை. ஏன்னா நீங்கள் ஆதியாகமத்தில் தேவன் ஆதாம் எவ்வாறு படைச்சார், ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவி கொண்டிருந்தார், அங்கே வந்து போனார். ஆனால் அங்கே பிசாசு வந்தது, இவர்கள் தேவனை விட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே விளைவு அங்கே தேவன் போய்விட்டார், இவர்களுக்குள்ள மகிமை இழந்துட்டாங்க, சாபத்தை போட்டுட்டார். ஆதியாகமம் 3:16-19 வரைக்கும், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய், நீ பெருக வேண்டாம், பூமி உன்னிடம் சபிக்கப்பட்டிருக்கும், பெரிய சாபத்தை போட்டுட்டு அவர் போய்விட்டார். இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கு இருக்க இடையில உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது இல்லையா. அதுதான் முதல் சபை, தேவன் வாசம் பண்ணின முதல் வாசஸ்தலம் இல்லையா. வந்து செயல்பட்டு விட்டு போன சபையா அல்லது வாசஸ்தலமா இருது. அங்கே தேவ அதிகார ஆளுகை போய் சாத்தானுடைய ஆளுகை வந்துட்டு, முதல் சபையில் சாத்தான் தான் தலைவன், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இது இன்னும் வரைக்கும் அப்படி தான் நடக்கிறதுனால தான் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவான் 5:19 சொல்லுகிறோம், வாசிக்கிறோம். அது லூக்கா 4:5 பிசாசே சொல்கிறான், உலகம் எனக்கு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனு தான் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி அவனே உரிமை கோருறான். பிசாசின் ஆளுகையில் வந்துட்டுது. அது நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்குறோம், பிசாசுக்குள்ளே இருக்கு. இப்போ பிசாசின் ஆளுகையில் இருக்கிற உலகத்துல பிசாசின் சித்தம் யாரு, அன்று ஆதாம் ஏவாள் சாத்தான் சித்தம் செஞ்சாங்கல்ல, அதே வழிமுறையில தான் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க, சாத்தானுடைய பிள்ளைகளா சென்று கொண்டிருக்கிறாங்க. எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நீங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்த ஆவிக்கு ஏற்ப சரி, தேவனுக்கு கீழ்ப்படியலை, அதனால அதிலிருந்து தேவ உறவிலிருந்து தள்ளப்பட்டீங்க. இப்போ ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆட்சிக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த உலகம் வந்துட்டுது, உலக வழக்கங்களும் வந்துட்டுது. அப்போ இந்த உலக வழக்கத்தின்படி உலக ஆவிக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டீர்கள், அப்படிதான் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற காரியத்தை அங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். உலக வழக்கெல்லாம் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானுடைய விச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவள் மயக்கம் தெளியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மக்கள் மத்தியிலிருந்து தேவன் தம்முடைய சித்தத்தை செய்யும்படியும் தம்முடைய சித்தத்தை மீண்டும் ஏன்னா ஒருத்தரை செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சுட்டு இருந்திருக்கான், அவனை மட்டும் எடுத்துகிட்டு போனார், செய்தி உண்டு. அப்புறம் நோவா சஞ்சரித்தான், அவன் தேவ சித்தத்தை பிரசவம் பண்ணால் யாரும் கேட்கல, விளைவு எல்லாரையும் அழிச்சிட்டு நோவா மட்டும் உலகத்தில் வைக்க வேண்டியதாயிற்று. அதை தொடர்ந்து ஆபிரகாம் ஒருத்தங்கள் படிந்தான், அவனுடைய பிள்ளைகளுக்கு தேசத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்தா அவங்க விக்கிரகாரம் செய்து கர்த்தரை எரிச்சல் விட்டுனாங்க. அப்படியே தொடர்ந்து எல்லாரும் தேவ சித்தம் செய்யலை. இந்த நிலையில் இயேசு அனுப்பி பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு சீசராங்க, என் பின்னால் வாங்க, நான் உங்கள் தேவனிடத்தில் அழைச்சிட்டு போகிறேன், பிதாவிடத்தில் கூட்டிகிட்டு போகிறேன், என்னை பின்பற்றுங்க என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்கிறது எப்படி, பரலோகத்துக்கு போகிறது எப்படிங்கிற மாதிரியை அவர் இயேசு நமக்கு காட்டி தந்ததுனால தான் இயேசுவின் சீசர்களாக நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே தான் இல்லை இயேசு சொன்ன செய்யாண்டாம், இயேசு நடந்த மாதிரி நடக்காண்டாம், இயேசுவின் மாதிரியில் நடக்காண்டாம், இயேசு கடவுளை ஆராதிச்சா போதும்னு சொல்லி
மிக மோசமான மீண்டும் தந்திரமாய் தவறான ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. இது இயேசுவின் உபதேசம் கிடையாது. 2 கொரிந்தியர் 11:3 சொன்ன மாதிரி ஏவாளை வஞ்சித்து ஏமாத்தினது மாதிரி உங்களையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவி வந்தா நீங்க நன்றாய் சகித்திருப்பீர்கள். அப்ப வேறொரு இயேசு வருது. இது பரலோகத்திலிருந்து நமக்கு சுவிசேஷம் தந்த இயேசு கிடையாது. இது ஆராதனைக்குரிய இயேசு. அது குருவாகிய இயேசு, தலைவராகிய இயேசு, பிரதான ஆசாரியராகிய இயேசு, பிரதான அப்போஸ்தலராகிய இயேசு இல்லையா, மெய்ப்பனாகிய இயேசு. இது இயேசு. இந்த இயேசு யாரு? கடவுளாகிய இயேசு. பல ரீதியில பதவிகள் சொல்றாங்க சொல்லிட்டு போட்டு. சோ இப்படி இது இன்னொரு இயேசுவாயிட்டு. சுவிசேஷம் என்னது? இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல மாறணுங்கிறது சுவிசேஷம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இயேசுவை போலாம் மாற முடியாது, அவர் ஆராதிச்சா கேட்கறதெல்லாம் நடக்கும், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உட்காரலாங்கிற ஒரு புதிய, அது சாசு சொன்ன புதிய சுவிசேஷம். ஆவி என்னதுன்னு கேட்டா, இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி கிடையாது. இயேசுக்குள்ள இருந்த ஆவியா இருந்திருந்தா இயேசு சொன்னதை செஞ்சிருந்தா ஞாபகப்படுத்தி இருக்கோம், அந்த சாயலை உருவாக்கி இருக்கோம். இது உலகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஒளிந்தது ஆவி. இப்படி எல்லாமே வேற ரீதிக்கு மாற்றப்பட்டு விட்டது. இப்போ யோவான் 15:19 இயேசு சொல்கிறார். யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்குது. உலகத்திலிருந்து தெரிஞ்சிட்டேன். ஏன்? மற்றவங்க பிதா சித்தம் செய்யல, நீங்க பரலோக பிதாவின் சித்தத்தை செய்யும்படிதான் நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கிறேன். அப்படி பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள் தான் விசுவாசிகள் அல்லது சபையார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமா, அவங்க பரலோக தேவ சித்தம் செய்ய அழைக்கப்படுறாங்க. யோவான் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள், அவர்களே எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். என்ன அழகா சொல்லுகிறார். உலகத்திலிருந்து கொஞ்சம் வேற பிதாவாகிய தேவன் தனியா பிரிக்கிறார். ஏன்? ஆதாமுடைய வம்சம் தான் தேவ சித்தம் செய்யல, அப்புறம் யாராவது தன்னுடைய சித்தம் செய்யறவங்க கிடைப்பார்களா என்று சொல்லி தேவன் தனக்காய் உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து ஒரு கூட்டத்தாரை எடுக்கிறார். அது பிதாவாகி தேவன் தான் எடுக்கிறார். அதை இயேசு சொல்வார், பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இழுத்து கொள்ளுகிறவர்கள் உம்முடையவர்கள். அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை தான் நான் கொடுத்தேன், உம்முடைய வசனத்தை தான் நான் கொடுத்தேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தந்தீர். பிதாவாகி தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை மேய்க்கும்படி குமாரனாய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்படைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் கொலோசியர் 1:12-13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சரியா? இந்த பிதாவாகிய தேவன் தான் நம்ம இருளின் அதிகாரத்தினை வெளியே இழுத்து குமாரனாய் இயேசுவின் அந்த மேய்ப்பு எல்லைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார். சரி, அப்போ உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள். யோவான் 17:9 நான் இயேசு சொல்றார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார். மீண்டும் சொல்றார், உலகத்துக்கு ஜெபிக்கல, ஆனால் உலகத்தார் வேறு, எனக்கு தந்தவர் வேறு, அவர்கள் உம்முடையவர்கள் இல்லையா, உமக்கு சித்தம் செய்யும்படி பரலோக சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்களானால அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் நல்லது போல அவர்களும் உலகத்தால் அல்ல, அதனால் ஒரு உலகம் அவர்களை பகைத்தது. எவ்வளவு தெளிவாக சொல்றார். எவ்வளவு, நான் உலகத்தான் அல்ல, என்னை பின்பற்றுகிறவர்கள் உலகத்தார் அல்ல, நீர் எனக்கு தந்தவர்கள் உம்முடையவர்கள் என்று சொல்றார். அப்ப இந்த உலகத்தின், நாங்கள் உலகத்தார், உலகத்தின் உயரத்துக்கு ஏற போறோம், உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்க போறோம் அப்படின்னு உலகத்துக்குரியவர்களாய் காட்டிக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் பரலோக பிதாவுக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானுடைய ஆளுகள் தான் இருக்கிறாங்க. அதான் உண்மை. இவங்க இயேசுங்கிற ஒரு கடவுள் கொள்கை உருவாக்கி ஆராதிச்சாலும் இவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க, இன்னும் தேவ பிள்ளைகளாய் மாறவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்பிடிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொண்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி பேதுரு குறிப்பிடுவார். அப்ப பிதாவாகிய தேவன் தன்னுடைய முன்னறிவு, தம்முடைய திட்டப்படி கொஞ்சம் வேற அவர் தெரிஞ்செடுத்திருக்கிறார். தனியாக ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதலுக்காக தெரிஞ்செடுத்திருக்கிறார். இவர்கள் தான் சபையார். அப்ப உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து பிதாவினால் எடுக்கப்படுகிறவர்கள். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று
அப்படி ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை பாருங்க. இருட்டிலிருந்து ஒளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியம், அது யாரு? பிதாவாகிய தேவன். அவர் தானே அங்க அந்த கொலோசியர் 1:12 அப்படித்தானே சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதா. அவர் தான் இருட்டிலிருந்து ஒளி எடுத்து கொண்டு வந்தார். அவருடைய புண்ணியங்களை தான் அறிவிக்கணும். அப்படிதான் வருஷம் வரும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம்னா தேவனோடு இணைந்த அல்லது தேவனுடைய அருகில் நிற்க தகுதி உள்ளவர்கள் என்பது பொருள். ஆசாரியர்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் முன்னால நிற்கணும். இதெல்லாம் ஆசாரியர்களுக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதுபோல நாம் தேவனோடு இணைந்து நெருங்கி வாழ அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், ஓன் பீப்புள். மற்றவங்க சொந்த ஜனம் கிடையாது. மற்றவங்க உலகத்தின் மக்கள், உலகத்தை விஷயம் செய்யறவங்க, அதை தான் சிந்திப்பாங்க. உலகத்தின் உயரம் தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆனா இவர்கள் அப்படி அல்ல. பரலோக தேவ சித்தம் செய்யும்படி, உலகத்துக்கு எதிரான தேவ சித்தம் செய்யும்படி, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நடக்கும்படி அழைக்கப்படுகிறவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ள வேண்டும். லேவியர் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தலா இருக்கணும். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சரியா? அப்ப மற்ற ஜனங்களிலிருந்து தேவ சித்தம் செய்யும்படி பிரித்து எடுக்கப்படுகிறவர்கள். ரோமர் 12:2 படிக்கும்போது என்ன படிக்கிறோம்னு சொன்னா, அதாவது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியம், நன்மை, பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தெளிவா? நீங்க இனி உலக மனுஷருடைய வழிபாடு, வழக்கம், நம்பிக்கை, செயல் நிலையில் நடக்க முடியாது. பரலோக தேவனுடைய சித்தம் செய்யும்படி நீங்கள் உங்க மனசு மாறணும். அவருக்கு பிரியமானது, அவருடைய பார்வையில் பூரணமானது என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க ஒரு மனம் புதிதாகக்கூடிய ஒரு சந்ததியாக நீங்கள் வேறு திரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவர்கள் தான் கிறிஸ்துவின் சபையார். 1 யோவான் 4:5-6 இயேசு சொல்லுவார், அதாவது அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகவேயால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்குது. சரியா? உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரிய பேசுறாங்க, அந்த உலகத்துக்குரியவர்கள் அதை கேட்பாங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிஞ்சவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவர்கள். நாங்கள் எப்படிப்பட்டவங்க? எங்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரியில தேவாவியை பெற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்களுக்கு செவி கொடுப்பான். மற்றவன் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். இதனால சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப 2 ஆவி இருக்கு. ஒன்னு பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய ஆவி, இன்னொன்று பூலோக தேவனுடைய ஆவி. சோ இந்த 2 ஆவியும் மேட்ச் ஆகாது. இயேசுவின் நாமத்தில் நடக்கிற மன்றங்கள் எல்லாம் நடத்துறது இந்த உலகத்தின் ஆவிதான். அது இயேசுவின் பேரை சொல்லிட்டு தந்திரமா நடக்குது. எங்கே இயேசுவின் வார்த்தையும், இயேசுவின் மாதிரியும், அப்போஸ்தல மாதிரியும், பரலோக சிந்தையும், பிதாவின் சித்தம் செய்கிற அனுபவம் இருக்கிறதோ அது தேவனால் வந்த ஆவி. சரிதானே? எளிதா வழங்கிக்கிடும். இப்ப அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் கிடையாது. இது குருசடி. மற்றவங்க ஒரு சிலுவையை நட்டு இயேசுவின் செல்ல, இன்னும் நிறைய செல்ல வச்சு அதை சுத்தி இருந்து பாடிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எதுக்கு பாடுறாங்கன்னா, புதுமை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், பிரச்சனை தீரணும், அதுக்குன்னு அவங்க இருக்காங்க. அதே குருசடி தான் இது. இப்ப இவங்க செல்ல வைக்க மாட்டாங்க. மரியாளுடைய வயத்தில் பிறந்த இயேசுவை வச்சுக்குவாங்க. செல்ல வைக்கப்படாது, ஆமா அவர் வளர்ந்துட்டாரு அப்படின்ட்டு இயேசு ஆராய்ச்சிட்டு. எதுக்குன்னா இவங்களுக்கும் புதுமை நடக்கணும், இவங்களுக்கும் பிரச்சனை தீரணும், இவங்களுக்கும் கஷ்டம் மாறணும், பரிகாரம் நடக்கும். 2மே ஒண்ணுதான். அது கத்தோலிக்க குருசடி, இது இப்ப என்ன கிறிஸ்தவ மார்க்கமா, இல்ல பெந்தேகோஸ்தா, புரோட்டஸ்டாண்டா, இங்கே நிறைய குருசடிகள் இருக்கு. 2மே குருசடி தான், ஒரே தான், வட்டி வந்தான் வேற. ஆனா ஏன்னா இவங்க இயேசுவின் வார்த்தைகளை ஏற்க மாட்டாங்க, மாதிரியை ஏற்க மாட்டாங்க, அப்போ சில மாதிரி ஒன்னும் ஏற்க மாட்டாங்க. ஆமா, சிலர் அந்த பழைய மார்க்கத்திலிருந்து வந்தாலும் அந்த ஆவிதான் தந்திரமா இவங்களை இன்னொரு வடிவத்துல பிடித்துக் கொள்கிறது. இந்த சத்தியத்துக்குள்ள வரமாட்டாங்க, சண்டை போடுவாங்க, ஆக்ரோஷமா சண்டை போடுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த பைபிளை வச்சுட்டு இவ்வளவு வசனம் இருக்குல்ல, இவ்வளவு இதை வச்சுட்டு இவ்வளவு தூரம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டா அவங்களை பயிர் சொல்ல அந்த பிசாசு விடாது. இல்ல நாங்க இப்படிதான் அப்படிம்பாங்க. அந்த அளவு பிசாசு வஞ்சிக்கிற ஆவியின் பிடியில மாட்டிடுவாங்க. சோ அப்படிதான் அந்த சூழ்நிலை. அப்போ பிதாவின் சித்தம் செய்யாத இந்த வஞ்சக ஆவிதான் இப்ப நடத்திட்டு இருக்குது. அநேகர் அதில் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல காலம்
பைபிள் கையில் இருக்கிறதுனால பைபிளை தான் யாரும் படிக்கிறது இல்லையே. அந்த மன்றங்களில் இயேசுவின் வார்த்தைகள் வாசிக்க மாட்டாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்து பாருங்கள், இயேசுவின் வார்த்தைகள் வாசிக்க மாட்டாங்க. அந்த அப்போஸ்தலருடைய இது வாசிக்க மாட்டாங்க. இப்போ சிஎஸ்எஸ் சபையில் கூட வாசிப்பாங்க. எவ்வளவு மேன்மை! இந்த ஆவி கூட்டங்களில் ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது. அப்போ இது வேற ஆவி தானே, கள்ளத்தனமான ஆவி தானே, இயேசுவோடு சம்பந்தம் இல்லாத ஆவி. ஓகே, புரிஞ்சுக்கிறோம். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசுவின் சீடர்களாக கிறிஸ்துவின் சபையாக மாற்றப்பட்டவர்கள் தேவ ஆவியினர் அங்கீகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள் இல்லையா? அதான் தேவனால் உண்டானவன்னு சொல்லியிருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி ரோமர் 8:14 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய ஆவியின் அங்கீகாரம் பெற்றவர்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க மட்டும்தான் தேவ பிள்ளைகள். மற்ற எல்லாம் உலகம் எல்லாம் பிசாசுக்குள்ள மக்கள் எல்லாம் அதிலே கிடக்கிறார்கள். எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் இருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ முன்னால இருளில் இருந்தீங்க, உலகத்தை போல இருந்தீங்க, கீழ்ப்படியாமல் பிள்ளைகளா இருந்தீங்க. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் தம்முடைய ஆவியை தந்தார். தம்முடைய ஆவியை தந்ததுனால நீங்க தேவ பிள்ளைகளாயிட்டீங்க. தேவ பிள்ளைகளானதுனால நீங்க இனி தேவ சித்தம் செய்யற, அதாவது பரலோக தேவனுடைய சித்தம் இது என்று பகுத்து பார்க்கிற பிள்ளைகளாய் நீங்க நடக்கணும். இனி மற்றவங்களை போல நடக்க முடியாது. ஏன்னா வேறுபாடு வந்துட்டு, வித்தியாசம் வந்தாச்சு. இதுதான் சபையினுடைய அனுபவம். நான் சொன்னேன், இயேசுவேன்னு கையை கால உதற இடம் இல்லை சபைங்கிறது. இந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம், இந்த அனுபவங்களை நடக்கிற இடம், இந்த அனுபவங்களை கட்டப்பட்டு பலப்படுற அனுபவம் தான் சபையை தவிர சும்மா போய் ஆராதனைன்னு சொல்லாத. அது பேய் வழிபாடு, அது விக்கிரக ஆராதனை ஆகிடுது. இந்த அனுபவங்கள் இல்லைன்னா அது விக்கிரக ஆராதனை. இந்த அனுபவம்லாம் இருந்துட்டு நீங்கள் தேவனை ஆவியோட உண்மையோட ஆராய்ச்சா அது பிரச்சனை கிடையாது. இந்த அனுபவம் இல்லை, அதனால தான் அதை விக்கிரக ஆராதனைன்னு சொல்றோம். இந்த அனுபவம் இல்லைன்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரிதான். இந்த அனுபவங்கள் இல்லை, வேறுபாடு, பரிசுத்தம், தேவ இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் இருந்தது, அதுவும் இப்ப இல்லை, எல்லாம் பொய்யாச்சு இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப எல்லா மன்றங்களும் சாத்தான் சபைகளாக மாறிக்கொண்டு வர்றதுங்கிறதான உண்மை. உலகத்தின் சபையா மாறிட்டு வருதுங்கிறது உண்மை. சிலுவை இருக்கு, ரத்தம் இருக்குது, பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு, பேய் குடி இருக்கு, அதான உண்மை. பார்த்துட்டு இருக்கிறோம்ல, ஒருதம் மூஞ்சிய ஒருதம் பார்க்க மாட்டான். நீங்க பாருங்க, எத்தனை ஆவி கூட்டம் இருக்கு. ஒரு ஆவி கூட்டத்துக்கு போறவன் இன்னொரு ஆவி கூட்டத்தை பார்த்து சிரிக்க மாட்டான். ஆமா, இவன் அவனை வஞ்சிக்கிறாவின்னு சொல்லுவான், அவன் இவனை வஞ்சிக்கிறாவின்னு சொல்லுவான். இவன் அவன்கிட்ட அந்த கூட்டத்துக்கு போக மாட்டான், அவன் இந்த கூட்டத்துக்கு போக மாட்டான். ஏன்? இது பிசாசின் ஆவி. ஒரே ஆவி கிடையாது, ஒரே கிறிஸ்து, ஒரே ஆவி, ஒரே தேவன். அந்த வருஷம் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டவங்க கிடையாதுங்க. அதுக்கு உட்பட்டவங்களா இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க அங்க போவாங்க, அவங்க எல்லாரும் ஒரு ஐக்கியத்தில் இருப்பாங்க. அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள வராது. ஏன்னா இது அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. இது பிரிச்சு 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 வச்சுதான் ஆட்சி செய்யும். அப்பதான் அவனுக்கு காரியம் நடக்கும். அப்படிங்கிற ஒரு ரீதி நீங்க புரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி எல்லாவற்றையும் மறுமறுப்பு இல்லாமலும் தர்க்கப்பு இல்லாமலும் செய்யணும். நீங்க பரலோக தேவ சித்தஞ்சி அழைக்கப்பட்டிருக்கீங்க. உலகத்தார மாதிரி இருக்க முடியாது. ஸோ அதனால இப்படிதான் செய்யணுமோ அப்படிதான் செய்யணுமோ, அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், இப்படி எல்லாம் பேசப்படாது. பரலோக தேவனுக்கு எது பிரியம், எது நன்மை, எது சித்தம்னு பகுத்து பார்க்கணும். அவ்வளவுதான். பகுத்து பார்த்து அதுக்கேற்ப நீங்க நடந்து கொள்ள வேண்டுமே தவிர வேற மாதிரி இது அப்படியா இது இப்படியா அவர் அங்கெல்லாம் பேய் குடி இருக்கு. அவன் இயேசு சொல்றான், இயேசு நாமத்தை வச்சிருக்கிறான். உள்ள நடக்கிறதவளும் இயேசுவின் வார்த்தைக்கு விரோதமான காரியம் நடக்குது, அவருடைய மாதிரிக்கு எதிரானது நடக்குது, உலகத்துக்கு சார்பானது நடக்குது. ஆமா, ஆராதனையே தப்பு. ஆராதனையே பிதாவை தொழுதுகிற ஆராதனை கூட தெரியலன்னா அப்புறம் இவங்களை எங்க கொண்டு சேர்க்கறதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் குழம்பி கிடக்கு. இந்த மோசடி கூட்டத்தில் போய் பார்த்துட்டு அவன் அப்படி போறான், அவன் அப்படிதான் போவான், இவன் இப்படிதான் போவான், அதான் உண்மை. அவங்க அப்படிதான் இருப்பான். கோணலும் மாறுபாடு இல்ல. அதுக்கு நடுவுல தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும், இப்படிதான் இருக்கணுமா? இதான் சரியா? அது உலகத்துக்கு எதிராக இருக்கணுமா? மற்றவங்களை போல இல்லையா? சிந்திச்சு நடக்க வேண்டியது அவசியமான காரியம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஆலயமாய் அவர் நம்மை மாற்றி நடத்துகிற அனுபவமும் அப்படிப்பட்டவங்க இணைஞ்சு செயல்படுறதுதான் கிறிஸ்துவின் சபையும் ஆராதனை என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெரியவனா காட்டிக்கிறான். ஏன்னா உலகம் முழுதும் அவனுக்கு பிடியில் இருக்கிறதுனால, அவனுக்கு கஸ்டடியில் இருக்கிறதுனால அவன் உலகத்தில் பெரியவன் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அவன் உலகத்தில் பெரியவன் தான். எல்லா ஜனங்களும் அவனை சேவிக்கிறதுனால, நிறைய மன்றங்கள் அவனுக்கு பின்னால் இருக்கிறதுனால அவன் பெரியவன் தான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பரலோகத்தின் தேவன், அவர் அதை விட பெரியவர். ஆனால் உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கிறார். இதை மனசில் வச்சிருக்கணும். சரி, இதுவே கிறிஸ்துவின் சபையினுடைய ஒரு அடிப்படை. அடுத்தது 3வது, கிறிஸ்துவின் சபை என்று சொன்னால் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள். நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள். 2 ஜீவன் இருக்கு. ஒன்று அநித்தியமான ஜீவன், ஒரு குழந்தையா பிறந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து மண்ணில் அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது, வாழ்வு. இது அநித்தியமான ஜீவன். இனி இதுக்கு அந்த பக்கம் ஒரு நித்திய முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வுன்னு சொல்லக்கூடிய நித்திய ஜீவன் இருக்கிறது. ஏன்னா தேவன் நித்தியமானவர் இல்லையா. நாம் ஒருவரே சாவாம உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கட்டிராதவர் காணக்கூடாதவர் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆமா, அமர்த்தியதை உள்ளவன் இல்லைன்னா சாவாம உள்ளவர். சாவாம உள்ளவர் தெய்வமா இருக்கிறதுனால, அவருடைய பிள்ளைகளா நம்ம மாறிட்டதுனால இனி நாம சாவாமையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாவாமை என்று சொல்லக்கூடிய நித்திய ஜீவனை அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த சபையார், கிறிஸ்துவின் சபையார். என்றால் மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இயேசு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி நிலைமை அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் சபையார். யோவான் 14:2 சொல்வார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இல்லைன்னா சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை நான் அங்கே ஆயத்தம் பண்ண போறேன், அங்கே இருக்கிறதுக்கு உங்களை அழைத்து கொண்டு போக நான் வருவேன்னு சொல்றேன். இந்த உலகம் இல்லை, பிதாவின் வீடு பரலோகம். இன்னொரு சூழ்நிலை 14:27 யோவான், சமாதானத்தை வைத்து போறேன், உங்களுக்கு வைத்து போறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறதா. நல்ல கவனிக்கணும். இந்த உலகம் சாபத்தில் வந்துடுச்சு, சாத்தானுடைய ஆளுகையில் ஆயிடுச்சு. இதை தீக்கொளுத்த வச்சிருக்குன்னு 2 பேதுரு 3:7-13 வரை படிக்கிறோம். இதெல்லாம் ஒளிஞ்சு போதுன்னு சொல்லினால ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு கொடுக்கறது போல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏதோ கொஞ்ச நாள் இங்கே தற்காலிகமாக நீங்கள் வாழணும், நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தகுதி அடையணும், கிறிஸ்துவின் சபையாராய் கட்டப்பட்டு கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சி பூரணம் வர்றதுக்கு ஒரு காலம் அங்கே இருக்கணும். நீங்க அதுக்குரியது மட்டும்தான் கொடுப்பேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் எதுக்கு கொடுக்குது? உலகம் தேவையில்லாத கொடுக்குது, அனாவசியமானதை கொடுக்கறது, அவசியம் இல்லாம கொடுக்குது, உங்களை பெருமை அடிக்க பண்ணுகிற காரியம் கொடுக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வந்தா, உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுருங்க, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவுக்கு அன்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு, உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு இல்லை. உலகம்னா என்னன்னு சொல்லியிருக்கு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை பிதாவினால் உண்டானவள் அல்ல, இவை உலகத்தால் உண்டானவள். நல்ல கவனிங்க. கண்ணின் கவர்ச்சிக்காக நிறைய எத்தனை கலர் அடிக்கிறாங்க, எவ்வளவு ஆமாமா ரொம்ப அட்ராக்டிவா நிறைய காரியத்தை உலகம் செய்யுது. இதெல்லாம் அநித்தியமானது, அழிஞ்சு போறது. எல்லா பெயிண்டும் முடிவுக்கு வரும். ஜீவனத்தின் பெருமை இல்லையா, எனக்கு நிறைய வீடு இருக்கு, நிறைய எஸ்டேட் இருக்கு, நிறைய கார் இருக்கு, என்ன பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், இதெல்லாமே அழிஞ்சு போறது இல்லையா. நமக்கு என்ன வேணும்? தேவைக்கு அவசியத்துக்கு வேணும், மிஞ்சி இருந்தாலும் நமக்கு அது பயன்படாது. இது உலகமானது. இது உலகத்துல நீ மேலா இருக்கிறான்னு இவன் தப்பா நினைக்கிறதுக்கு, இவனை ஏமாத்துறதுக்கு இந்த அசுத்தாவி, உலகத்தின் ஆவி இங்க ரொம்ப தீவிரமான சவாகிறதுக்கு போறேன், இந்த மனுஷனை கண்டுபிடிச்சிருக்கேன், இவன் செத்து போயிட்டு மண்ணில் புதைக்கணும், இவனுக்கு இது பயன்படாது. இவனை ஏமாத்துறதுக்கு, மோசடி பண்றதுக்கு செய்யற காரியம் இந்த மாதிரி இச்சையான காரியங்கள். ஜீவனத்தின் உலகத்தால் இதெல்லாம் உண்டானதில்லை. இப்ப புரியும் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட காரியம் நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப புரியுதா? உலகம் கொடுக்கிற பிரகாரம்னா அது இதுதானே உன்னிட்ட கொடுக்கும், கொடுத்துட்டு அதே பிடிங்கிறது இல்லையா. நமக்கு ஒரு அம்மாவை தெரியும், அம்மான்னு சொல்றாங்க, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பதவியில உயர போறதுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் வித்த காட்டியிருக்காங்க, எப்படியெல்லாம் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாம் நிறைய விஷயம் பத்திரிகைகளில் பல விதமாக சொல்லி விமர்சனம் பண்றாங்க. எல்லாம் சொல்லி கடைசியில் எல்லாத்தையுமே அரசாங்கம் எடுத்துட்டு கடைசியில் அந்த அம்மா இறந்து போச்சு. சரியா? இப்போ அதுக்கு சொந்தம் இல்லை. இது எல்லாம் உலகம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுத்தது உண்மைதான், கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அதை அவங்களே அந்த துறையில இருக்கிறவங்களே தான் சொல்றாங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொந்தம், அதையும் அவங்க தான் சொல்றாங்க. கூடவே எதுடா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் இந்த உலகம் இதெல்லாம் கொடுக்குது.
கொடுத்துட்டு ஆளை எடுத்துடுச்சு, சாகடிச்சிடுச்சு, முடிச்சு போச்சு. இது மாதிரி தான். இந்த மாதிரி பட்டாலாம் நான் உங்களுக்கு தரமாட்டேன், உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய விலை கொடுப்பேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கறதில்லை என்று மிக தெளிவாய் இயேசு சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இந்த இயேசு ஆராதனை மன்றங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு பூமியின் உயர செலுத்து கொண்டு போவார், ஒன்று அதை தருவார், இதை தருவார், எல்லாம் உலகத்தை பேசுகிறாங்க. இயேசு சொல்கிறது உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். இந்த இயேசு ஆராதனை மன்றம் என்ன சொல்லுது? இல்லை, உலகத்தில் உள்ள மேன்மையானது இதெல்லாம் மேன்மையா, அவர் மேன்மைன்னு சொல்லலை, அப்படி சொல்லி வாழவும் இல்லை, அவரும் வாழலை, அப்போஸ்தலனும் வாழலை. அதனால தான் இந்த சபையை சாத்தான் சபைன்னு சொல்கிறோம். சாத்தான் சபைன்னு ஏன் சொல்கிறோன்னா, பிசாசு தானே சொல்கிறான். லூக்கா 4:5 உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன்னு சொல்கிறான். அதே விஷயத்தை தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் எல்லாம் கடவுள் வச்சிருக்காரு, இந்த உலகம் இயேசு வச்சிருக்காரு. அப்போ இந்த இயேசு வேற தானே, அவரே உலகத்தில் அதை வைக்கல, அவர் தருவாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இயேசுவின் பேரில் சாத்தான் சபை. உங்களுக்கு புரியுதா? இதுதான் சாத்தான் சபையினுடைய அடிப்படை. நீங்கள் இயேசுவின் பேர் கேட்டோன்னே, சிலுவை அடையாளத்தை போட்டோன்னே இயேசு அங்கே இருக்கிறாருன்னு நினைக்கப்படாது. அவன் பிசாசு சிலுவை அடையாளத்தை போட்டு தனக்கு ராஜ்யத்தை அமைச்சிட்டு இருக்கிறான். சிலுவையை உயரமாக வச்சு தனக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறான். இயேசு மரியா எல்லாம் அந்த சிலைகளை எல்லாம் நாட்டி வச்சு, ஆமாம் அங்கே போறீங்கன்னா அதுதானே இயேசுவின் சிலை, மரியா சிலை, பேதுரு சிலை, எல்லா புனிதருடைய சிலை, தேவதூருடைய சிலை உள்ள குடியிருக்கிறது பிசாசு. ஏன்னா விக்கிரக ஆராதனை நடந்துட்டு இருக்குல்ல, இயேசுவின் சித்தம் நடக்கல, தந்திரம் ஒரு பக்கம் அது இருக்குது, இன்னும் பக்கம் சாத்தானுடைய தந்திரம் நடக்குது. நீங்கள் புளிஞ்சுக்கொண்டா நல்லது. யோவான் 6:27 சொல்லுவார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரிய நடப்பீங்கள், அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். இந்த அழிஞ்சு போற காரியம்னு சொன்னேன், இதுக்காக நீங்க தேடாதங்க, இது பிசாசு கொடுப்பான், நான் இதெல்லாம் தரப்போறதில்ல. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற காரியம் தான் நான் கொடுப்பேன். எது நித்திய ஜீவன்களை கொண்டு போவோமோ அதை கொடுப்பேன், அதை மனுஷகுமாரன் கொடுப்பார். பிதாவாகிய தேவன் அந்த முத்திரை, பரலோக தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். புரிந்து கொள்வீர்கள். 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கு. இப்ப தெரியுதா இந்த ஏமாத்து கூட்டம், சாத்தான் கூட்டம்? புரியுதா? நித்திய ஜீவனுக்கு உரியதல்லாத விஷயத்தெல்லாம் முக்கியப்படுத்துகிற இயேசு மன்றங்கள் சாத்தான் சபையா இருக்கிறதுங்கிறத நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். சாத்தானுடைய வாக்குறுதியை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இஷ்டமானவனு தான் கொடுப்பேன், என்ன பணிஞ்சிட்டா தருவேன். அவங்களும் சொல்றாங்க, இங்க இந்த இடத்துல வந்து பணிஞ்சிட்டா உங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் கிடைக்கும், நீங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகலாம், விரும்புறது விரும்பாதெல்லாம் தரலாம். இயேசுநாள் சொல்றாரு, அப்படிலாம் நான் தர மாட்டேன், நான் எல்லாம் சரியானதான் தருவேன்னு சொல்றார். இயேசு ஆராதனை செஞ்சிட்டா பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் என்பதே இன்னைக்குள்ள இந்த மன்றங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருந்துட்டு இருக்கு. இது சாத்தானை ஆராதிப்புக்கு சமயங்கிறத மறந்துடாத. ஏன்னா அவன் சொன்னாதான் இவங்க செய்யறாங்க, பேர் தான் இயேசு. ஆக இதை குறித்து வெளிப்பாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3:2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியலை அல்ல மேலானவளை நாடுங்கள் என வாசிக்கிறோம். ஞான ஸ்நானம்னு சொல்றது இந்த பழைய பூமிக்குரிய எல்லா சிந்தைகளையும் விட்டு பரலோகத்துக்குரிய சிந்தை அடையும்படி தான் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவமாய் நாம எழும்பி வர்றோம். ஏசு உயிர்த்தெழுந்தார், புதிய சரீரம், அவர் இனி பூமிக்குரியவர் அல்ல, அவர் தேவனுக்குரியவர், அவர் புதிய சரீரத்தில் இருக்கிறார் என்ற ஒரு பொருளில் வாழும்படி தான் அந்த ஞான ஸ்நானங்கிறது. தண்ணி சடங்கு கிடையாது, தண்ணி சடங்குகள் செய்து யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த அனுபவத்துக்கு அது ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எழுந்தீர்கள், ஆகவே கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சலில் இருக்கிற மேலானதை தேடணும், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் இருக்க தேடப்படாது. அப்படிப்பட்டதுதான் கிறிஸ்துவின் சபையார் என்று விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்து இருக்கின்ற இடம் இங்க பிதாவாகி தேவன் இருக்கிற பரலோகம், அந்த இடத்துக்குரியவளை தேடாம சாத்தா இங்க இருக்கிற பூமி ஆட்சி செய்யறான், உலகம் எனக்கு இருக்கு, பூமியின் உயர்ந்த ஸ்தானம், அவன் இருக்கிற இடத்துக்குரியவளை தேடி ஆராதிக்கும் சபை சாத்தான் சபைங்கிறதா உண்மை. புரியுதா? இயேசு இருக்கின்ற இடத்துக்கு செல்லும்படி அந்த சித்தம் தேவ சித்தம் செய்யும்படி செயல்படுற அமைப்புக்கு பேர் கிறிஸ்துவன் சபை. கிறிஸ்து இருக்கிற இடம், கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு செயல்படுகிற சபை கிறிஸ்துவன் சபை. சாத்தான் ஆட்சி செய்யற உலகத்தின் காரியங்களுக்காக ஓடுகிற சபை சாத்தான் சபை. சரிதானே? இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 7:7 உலகம் உங்களை பகைக்காது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கறதுனாலே அது என்ன பகைக்கிறது? ஏன் உங்களை பகைக்கல? நீங்க உலகத்தை நாடி, உலகத்தை நேசிச்சு, உலக வழிபாடு செய்து, உலக வழக்கத்தில் நடந்து, உலகத்தார போல பெருமை அடிச்சுட்டு நடக்கிறீங்க, உங்களை உலகம் பகைக்காது.
நான் என்ன பாய்க்குது? ஏன் உலகம் சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு நான் சொல்லிட்டேன். உலகம் முழுவதும் பொல்லாப்புக்குள்ளேயும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இது சாபம், இது தீமை, இது பொய், இதெல்லாம் நான் சொன்னதுனால சாத்தான் என்ன பாய்க்கிறான்? தனக்கு ராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கான்னு பாய்க்கிறான். சாத்தானுடைய மக்களை என்ன பாய்க்கிறான்? இல்லையா, அவங்க மக்கள் தானே. அவன் வரப்ப வந்து ஒன்றும் செய்ய போறதில்லை. அவனுக்கு மக்கள் பகைக்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க. ஆனால் இந்த பொய்யெல்லாம் அம்பலப்படுத்தினேன். உலகம் பிசாசுக்குள்ள கிடக்குன்னு சொல்றதுனாலதான் நமக்கு இந்த உலகம் அவ்வளவு எதிரியா வருது. இந்த உலகத்தை தேவன் ஆட்சி செய்யறார், கர்த்தர் ஆட்சி செய்யறார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் நமக்கு சாதகமா வருவாங்க, நிறைய பணம் தருவாங்க, பெரிய ஆசீர்வாதம், இங்க செழிப்பு வந்துடும், உலக செழிப்பு வந்துடும். இந்த உலகம் தேவன் சபிச்சிருக்காருன்னு வசனத்தை சொன்னா, இது சாத்தான் ஆட்சி செய்யறாங்கிற வசனத்தை சொன்னா, நமக்கு பரலோகம் போகணும், இயேசுவருக்கு இடத்துக்கு போற சொல்லிக்கிட்டுன்னு சொன்னா உலகம் முழுசும் பாய்ச்சிடும். அப்ப உங்களுக்கு தெரியும் யாருக்குள்ள எல்லாம் உலகத்தின் ஆவி பிசாசு தந்திரமா ஆட்சி செய்யறான். இயேசுன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு ஆட்சி செய்யற பிசாசு அப்பதான் கண்டுபிடிப்பீங்க. இல்ல உண்மையாகவே பரலோக தேவனை சேவிக்கிறவங்க யாருங்கிறத கண்டுபிடிப்பீங்க. இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். நல்லா இயேசுன்னு அடிப்பாங்க, ஆனா கிடக்கிற அவ்வளோ உலகத்துல தான் கிடப்பாங்க, உலக சிந்தையில தான் கிடப்பாங்க. அவங்களுக்கு இந்த பரலோக சிந்தை வராது. உலகத்தை இழக்க முன் வர மாட்டாங்க. உலகத்துல மேன்மை வந்தா உடனே நம்ம கூட தேவன் இருக்கிறாருன்னு எல்லாரும் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. உலகம் நம்ம விட்டு எடுத்து போயிட்டுனா அவங்களும் ஓடி போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம புரிய வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்குது உலகத்தின் ஆவி இல்ல. உலகம் இருந்தா ஓடி வருவாங்க, நம்மகிட்ட உலகம் இல்லைன்னா ஓடி போயிடுவாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது இயேசுக்கும் அப்படித்தான் நடந்தது. 1 யோவான் 2:15 அதுதான் நம்ம படிச்சிரோம். உலகத்துல அன்பு கூர்ந்தா பிதாவுக்கு அன்பே கிடையாது, எதிரியா மாறிடுவோம். யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆகவே உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான். பத்தியலா, உலகத்துக்கு நண்பனா இருக்கிற விரும்புறவன் தேவனுக்கு பகைஞ்சன். அப்போ சாத்தானுக்கு சபையாயிரும். அங்க தேவன் வரமாட்டார். எதிரி சாத்தானுக்கு எதிரி, தேவனுடைய எதிரி சாத்தான் தானே. அப்ப தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிற இடத்துல பிசாசு தானே வருவான். அப்ப இது பிசாசு ஆராதனை தான். இது சாத்தான் சபை. இயேசுவின் பேர்ல சாத்தான் சபை. 100% உறுதியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த உலகநேச சபைகளின் ஆராதனை பரலோக தேவனுக்கு எதிரானது. இங்கே கிறிஸ்துவின் சிந்தையை காண முடியாததுனால, இது உலகின் மகிமை அதிகமாய் பார்த்துட்டு இருக்கிறதுனால, இது உலகத்தின் அதிபதியின் சபை. அவருடைய மனங்களில் குடியிருப்பது இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தான். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு தான் அவங்க மனசுல இருக்கிறதுனால தான் அந்த உலக காரியங்கள் அவள் மனசை நிரப்புது. அவங்க ஆராதனை இயேசுன்னு சொன்னாலும் உண்மையிலே பொய்யான ஒரு இயேசு, இன்னொரு இயேசுன்னு பார்த்துட்டோம்ல, ஒரு பொய்யான இன்னொரு இயேசுவை தான் அவள் ஆராதிக்கிறாள் என்பதுதான் உண்மை. ஆகவே இது சாத்தான் ஆராதனை தான், ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் கிடையாது. சாத்தான் ஆராதனை தான், நீங்க சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த சர்ப்பம் எப்படி ஏவாள அன்னைக்கு வஞ்சித்ததோ அதுபோல இப்போது சபையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்கிற 2 கொரிந்தியர் 11:3-4 நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆமா, இது சாத்தான் அறிமுகம் பண்ண புதிய இயேசு, உலகத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு, அவர் பரலோக ஆசீர்வாதத்தை சொல்ற இயேசு. இந்த இயேசு உலகத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு. இந்த இயேசு உலகத்திலிருந்து பிரிச்செடுக்காது, இவங்களை தனிமைப்படுத்தி பரிசுத்தாக்க எடுக்காது. உலகத்தாரை போல வாழ விட்டு அப்படியே ஒரு நாடகம் நடத்துற ஒரு கள்ளத்தனமான இயேசு. இவர்களை இயக்குவது இந்த உலகத்தின் தலைவனாகிய பிசாசுங்கிறது தான் மிக உண்மை. சரி, அடுத்த 4வது, மனம் திருந்தி புதிய சிருஷ்டியாக ஆகிற மனிதர்களின் கூடுதான் சபை. அப்ப சபைங்கிறது உலகத்துக்குரியலேருந்து திருந்தி புதிய சிருஷ்டி. பழைய சிருஷ்டி வேறு, பழைய நினைவு கொள்கை நம்பிக்கை வேறு, புதிய நம்பிக்கை வேறு. அதான் கிறிஸ்துவன் சபை. லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். பாவிகளை குறுக்கு வழியில சொர்க்கத்துல சேர்க்கறதுக்கு வரல. சிலுவக்கள்ளர்களும் சிலுவக்கள்ளிகளும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்றது சாத்தானுடைய உபதேசம். அதான் சாத்தான் சபையினுடைய உபதேசம். கள்ளர்கள் கள்ளிகள் தான் பரலோகத்துக்கு போறாங்கிறது சாத்தான் சபை உபதேசம். அவர் அப்படி சொல்லல. பாவிகளை மனம் திறந்து அழைக்க வந்தேன். அப்ப அவர் மனம் திருந்தும் போது 1ஆம் படி சிலுவை கள்ளன மாதிரி ஐயோ இப்பதான் அறியறாரு, முதலாவது அறியும் போது எனக்கு பாவ மன்னிப்பு தாரோம், மனம் திரும்பி பாவத்தை, ஆமா நான் செய்ததுக்குள்ள தண்டனை தான் எனக்கு கிடைக்குது, எனக்கு உடைய ராஜ்யத்துல இடம் தர்றோம்னு கேட்கிறான். அவன் செய்ததுக்குள்ள தண்டனை அடைஞ்சிட்டான்,
அவன் பாவத்துக்கு விளைவா அடைஞ்சிட்டு தான் கேட்குறான். நான் அடைஞ்சாச்சு, இனியாவது உடைய ராஜ்யத்தில் தரோம். இனி இப்போ இருக்கிற கள்ளர்லாம் என்ன செய்வாங்க? ஐயா பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு உடைய சிலுவை பலினால மன்னிப்பு தரோம் உடைய ராஜ்யம்னா அவர் ஓகே மன்னிப்பு கொடுக்குறார். இது 1ஆம் படி. அடுத்தது இப்போ என்ன செய்கிறாரு? நீ 6:33 மத்தேயு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இனி தேடுங்க. இதுவரை தேவனை தெரியாது, தேவராஜ்யம் தெரியாது, உலகத்தை தெரியும், உலக ராஜ்யம் தெரியும், அதுக்காக தான் ஓடுவாங்க. ஓடித்தானே செல்வக்கள்லாம் எப்படி மாட்டுனா சரி. இனி தேவனுடைய ராஜ்யம் தெரிஞ்சிருங்க, அதை தேடுங்க, அதில் நடவுங்க, அடுத்த படிக்க வளர்ந்து போங்க. இது அடுத்தது. அதனால சிலுவைக்கள்ளர்கள் கள்ளிகள் போறாங்கங்கிறது மிக மோசடியான ஒரு தவறு. அவங்க சூழ்நிலையில் அவங்க வந்தாங்க, எல்லாரும் அப்படி தான் வருவாங்க. வரும்போது 1ஆம் படி, 2ஆம் படி, 3ஆம் படி. அதனால கள்ளமார் கள்ளிகளுக்கு ராஜ்யம் பரலோகம்னு சொல்லப்படாது. இல்லை, ஒன்னொன்னா வர்றோம், சீக்கிரமாக வளர்ந்து பரிசுத்தமடைந்து பரிசுத்தமான அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போனோம். மனம் திருந்துதல்னு சொன்னால் என்னென்ன இந்த ஜனங்களுக்கு தெரியாது. இவங்க உலகத்தின் உயரத்தில் ஏறுறதுக்காக இயேசுவேன்னு அலறிட்டு இருக்கிறாங்க. அலறிட்டு இருந்து இவங்க யாருக்கு ஆராதனை செய்ய முடியும்? மனம் திரும்புதலே இல்லை, தெய்வ சித்தம் தெரியாது, இவங்க பரலோக தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாதுல்ல. ஓகே, அப்புறம் மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்த பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்த இயேசுவையே இவங்க கடவுளாக்கி ஆராதனை செஞ்சு அவரது போதனைகளில் நடக்க விரும்பலைன்னா இந்த பாவிகளின் கூட்டத்துக்கு தேவன் தலைவராக இருக்க முடியாது, சாத்தான் தான் தலைவராக இருக்க முடியும். பாவிகளின் சங்கத்துக்கு சாத்தான் தான் தலைவன். நீதி தேடுறவங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கு தான் தேவன் தலைவராக இருக்க முடியும். அதான் உண்மை. அப்போ இது இந்த சிலுவைக்கல்ல மார்க்கெல்லாம் சாத்தான் சபை தான் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதான் உண்மை, புரிஞ்சுக்கணும். தேவ நீதியை இவங்க தேடலை. மற்ற 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை என்மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. சரிப்பா, நீ வந்தாச்சா, மன திரும்பியா, இனி என்னட்ட கற்றுக்கொள்ளு. நீ கள்ளன், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினு மார்பிள் அடிச்சு பரலோகத்துக்கு போக முடியாதுடா. உங்களை பிசாசு ஏமாத்துறேன்டா, உங்க தலைவனார் உங்களை முட்டாளாக்குறான்டா. உனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கும், நீ உலகத்துல பெரிய ஆளா இருந்திருப்ப, செத்த பிற ஒரு மலர் விலையும் கிடைக்கும், மண்ணில் புதைச்சிருவான், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், தேவராஜ்யத்துக்கு போக முடியும். உங்களை எல்லாம் இவங்க முட்டாளாக்கி வச்சிருக்கான். நீ ஏதோ நல்ல உலகத்துல கொஞ்சம் இதா இருக்கிறன்னு நீ குதிக்கிற, மண்ணில் வைக்கும்போது எல்லாம் சமந்தான். கோடீஸ்வரனும் ஒண்ணுதான், ஏழையும் ஒண்ணுதான். எல்லாரும் சமமாற இடம் மண்ணில் வைக்கிற இடம். அன்னைக்கு வைக்கப்படுவான், பரலோகத்துக்கு போக மாட்டோம். இந்த நாடகம் எங்க முடிஞ்சிடும், அங்க போன அப்புறம் தலைகளா இருக்கும். மறந்துடாத, இயேசுவை பின்பற்றினா இயேசு இருக்கிற இடத்துக்கு போகலாம். இயேசு ஆராய்ச்சி கள்ளங்கள்ளின்னு நடந்தேன்னா கள்ளம்மாருக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க அனுப்பி வச்சிருவாரு. மறந்துடப்படும். ஆமா, அப்படியெல்லாம் உங்களை பிசாசு ஏமாத்துறேன். உனக்கு கொஞ்சம் சரீரத்துல பலம் இருந்தோன்னே, கொஞ்சம் பணம் இருந்தோன்னே, உலகத்துல பெரிய ஆள் நானோன்னே நீ பெரியவன் நினைப்பா, மண்ணில் பதிச்சு நாரி போயிடுவா நீ. மறந்துடப்படாது, நாரி போயிடுவா நீ. உங்க மன்றங்களின் மார்க்கங்கள்லாம் அசுத்தாவி, வஞ்சிக்கிறாவி, பொய்யினாவி, உலகத்தினாவி. மறந்துடாத, செல்லுவேன்னு சொல்லிட்டோன்னு உச்சகட்டத்துக்கு ஏறிட முடியாது. நல்லதுதான். அப்படியே வந்து இன்னும் நம்ம ஆண்டவரோட நடக்கணும். எத்தனையோ விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கவனமா இருந்தா நல்லது, இல்லைன்னா நாரி போயிடுவ. மறந்துடாத. சரி, இயேசு சொல்றார், நீ என்னிடத்துல கற்றுக்கொள்ளு, என் பாதத்துல உட்கார், நான் சொல்றத கேளு, என் வசனத்தை வாசி. எப்ப செய்வீங்க? செஞ்சா நல்லது, இல்லைன்னா சிக்கல் தான். யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசரா இருப்பீங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இயேசு யூதர்களை பார்த்தே சொன்னார். பூமியின் உயர்ந்த ஸ்தானம் நம்புறான்ல, அவனை பார்த்தே சொன்னார், ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா இதான் சத்தியம். கள்ளப்பாயவை கட்டுக்கதை பேசுறான், சத்தியத்தில் நடக்கணும், நான் சொல்றதை கேட்டு என் சீசரா மாறுன்னு சொன்னா நீ எங்கடா போய் நிக்க போற? அவனுடைய கள்ள கோட்பாடை எடுத்து வச்சுட்டு நீ உலகத்தை ஏமாத்திரியா என்ன? அவங்கள்ட்ட நேரடியா சொல்லிட்டாரு, மரியாதையா பின்னால வந்துருன்னு. உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாரு? மனம் திரும்பினா நல்லது. யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதும் சுத்தமா இருக்கிறீங்க. நான் சொன்ன உபதேசத்தினால தான்டா நீ சுத்தமாக முடியும். நீ தண்ணி தெளிச்சு சுத்தமாக முடியாது, தண்ணியில முங்கினாலும் சுத்தமாக முடியாது. இதெல்லாம் விக்கிரக வழிபாடு. அந்த வழிபாடு உள்ளவங்க தான் புனித நதி வச்சிருக்கிறாங்க, புனித குளம் வச்சிருக்கிறாங்க, புனித தண்ணி தெளிக்கிறாங்க, புனித சடங்கு. இது மாதிரி நீயும் புனித சடங்கு வச்சிருக்கிறியா? உனக்கிட்டேயும் தண்ணி முக்கிற ஒரு புனித சடங்கா? முக்கிட்டா நீ சொர்க்கத்துக்கு போயிருவியா? அப்படி இயேசுநாதர் சொல்லியிருக்காரா? இதெல்லாம் அதான் பேய் வழிபாடு, விக்கிரக வழிபாடு, சாத்தான் சபைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசுன்னு உபதேசத்துல நடக்கிறதுனால தான் நீ சுத்தமாக முடியும். இல்லைன்னா சுத்தமாக முடியும். நீங்க
1 பேதுரு 3:21 ஞான ஸ்நானம்னா என்னன்னு சொல்லியிருக்கு. அது மாம்ச அழுக்கு நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து நம்ம ரட்சிக்கிறது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே நம்ம ரட்சிக்கிறதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடல் அழுக்குப்பட்டா சோப்பு போட்டு குளிக்கிறது மாதிரி உன் ஆத்மாவுடைய அழுக்க கழுவுறதுக்கு நீ தண்ணியில முங்குறதுனால அழுக்கு போவாது, நீ தண்ணி தெளிக்கிறதுனால அழுக்கு போவாது. ஆத்மாவுடைய அழுக்கு போனோம்னா நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், இயேசுவின் போதனைகளை நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். உடன்படிக்கை, நான் உமக்கு பிரியமா நடப்பேன், தேவ சித்தம் செய்வேன், இனி சாத்தான் சித்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ உடன்படிக்கை பண்ணி அதுபோல நடந்தேன்னா அதுக்கு பேர் தான் கழுவப்படுதல், ஆத்மாவின் கழுவப்படுதல். இயேசுவின் உயிர்த்தெழுதல்னா அந்த ஞானஸ்நான அனுபவத்தில் நான் பழசெல்லாம் விட்டுறேன், இனி புதிய மனுஷனா வெளியே வர்றேன், புதிதான ஜீவனுள்ள வர்றேன்னு நீ உயிர்த்தெழுதல், கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தோடு எழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவனா நீ நடப்பேன்னு நீ வந்தியன்னா நீ ரட்சிக்கப்படுவா. அந்த அடையாளத்துக்கு அதை செஞ்சாங்க. நீ தண்ணி விளையாட்டு நடத்துறியா, தண்ணி சடங்கு நடத்தி உலகத்தை முட்டாளாக்குறியா, பேய் வழிபாடு தான் நீ செய்யறா. இதை மனசுல வச்சுக்கணும். லூக்கா 6:46-48 வரை என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீ சொல்லி நான் சொல்லுகிறபடி என் செய்யாம போறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்தது, நீரோட்டம் வீட்டுல மோதிச்சது, அதை அசைக்க கூடாமல் போயிட்டேன் என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவரே ஏசப்பா டாடி மம்மின்னு என்ன ஆராதிக்க உங்களை சொல்லல, நீ நான் சொல்றத கேள், என் வசனத்துல நடந்தா நீ கண்மலையின் மேல் வீட்டு கட்டினவன், நீ அசையாம இருப்பா. இல்லை என்ன ஆராதிச்சுட்டு படங்காட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்க போறாய், நஷ்டப்பட போறாய், வீணனா முடிய போறாய். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுறேன். ஏசுனார் ஆராதிக்க சொல்லல, அவர் உனக்குள்ள உருவாகணும்னு சொல்லியிருக்கு. அதுதான் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தனைகள் வாழ்வு முறை உனக்குள்ள உருவாவணும். நல்லா பாத்துக்க, உனக்குள்ள உருவாவணும். எபேசியர் 4:11-15 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் வரட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசி, சிலரை சுவிசேஷகர், சிலரை மேய்ப்பராய் போதகராய் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு இதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார், சபையை வச்சார். அப்ப என்ன, கிறிஸ்து உருவாகணும், கிறிஸ்துவின் சிந்தை வரணும், கிறிஸ்துவன் வார்த்தை இருக்கணும். கிறிஸ்துவன் மாதிரியில நாம என்ன செய்யணுமா, வளர்ந்து அவருடைய பூரண அனுபவத்தை அடையணும். அதுக்கு தான் ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கு. கிறிஸ்துவுக்குள் வளரணும். உங்களுடைய தலைவமாற மாதிரி வளர முடியாது, நீ சார்ந்திருக்கிற ஸ்தாபன சங்கத்தை மாதிரி வளர முடியாது. நான் கத்தோலிக்கன் இப்படி இருப்பேன், நான் பெந்தகோஸ்தக்காரன் இப்படி இருப்பேன், நான் சிஎஸ்காரன் இப்படி இருப்பேன், இப்படியெல்லாம் இருக்க முடியாது. உன்னை படைச்ச பரலோக தேவனுக்கு ஏற்பன்னு இருக்கணும். ஜனங்கள் நினைக்கிறாங்க தாங்கள் நினைக்கிறதான் பரலோகம், தாங்கள் போற வழிதான் பரலோகம், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தனும் நினைக்கிறான், ஒவ்வொரு மதக்காரன் நினைக்கிறான், ஒவ்வொரு ஸ்தாபனக்காரன் நினைக்கிறான், ஒவ்வொரு பிரிவாரன் நினைக்கிறான் நாங்க போற வழி சரி, நாங்க போற வழிதான். அது இல்லை, இதெல்லாம் உங்களை ஏமாத்துற உங்க தலைவனாகிய பிசாசு உங்களை முட்டாளாக்கி கொண்டு போறான். நீங்க புரியணும், பரலோகங்கிறது நீங்க உண்டாக்குற இடம் இல்ல, உங்க ஸ்தாபனம் உண்டாக்குன இடம் இல்ல, உங்க மதம் உண்டாக்குன இடம் இல்ல. அவர் பரலோகத்தின் தேவன் உண்டாக்கி வாசம் பண்ற இடம். அவர் என்ன உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய நியாயம் என்ன, அவருடைய நீதி என்ன, இதை நீ படிக்கணும். அவர் சொல்றத நீ கேட்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால் எல்லாமே ஒரு தினம் பிதாவினிடத்தில் வரான்னு இயேசு சொன்னார். ஏன்னா அவர் தான் பிதாவிலான் அனுப்பப்பட்ட தேவகுமாரன். அவர் சொல்றத கேட்டு நடந்தேன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு நீ போலாம். ஒவ்வொருத்தரும் நீ பைபிளை வச்சுட்டு உருட்டி திருக்கி நீ சாமர்த்தியம் எல்லாம் பண்ணிடலாம். மண்ணுக்கு போறது வரை நீ சாமர்த்தியம் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு வித்த நிக்காது. மத்த 7:21 சொல்லுவார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு சித்தம் என்னன்னு தெரியாம
தெரியாம, அறியாம, புரியாம, கற்றுக்கொள்ளாம, அதற்காக நீ காத்திருந்து ஜெபிச்சு அதை புரிந்து கொள்ளாம உனக்கு தோன்ற மாதிரி என்ன ஆராதிச்சிருவா. நான் என்ன கடவுளாக்கிட்டான், நீ கர்த்தாவின் ஆராதிப்பா, என் நாமத்தை பயன்படுத்தி பேயெல்லாம் ஓடணும்னு நீ வரட்டலையே, என் நாமம் தானடா ஓட்டிச்சுது. என் நாமத்தை பயன்படுத்தி சுகம் கொடுத்தீங்கன்னா நீ செய்யல, என் நாமம் தானே கொடுத்தது. என் நாமத்தை இதெல்லாம் செய்வா. ஆனா நான் என்ன சொன்னேன், என்ன வழி காட்டினேங்கிறத நீ விட்டுட்டா. அதான் பிரச்சனை. இது நடந்தது என் நாமத்தை பயன்படுத்தினதுனால. அந்த நாமம் அதுக்கு வேலை செஞ்சுது. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்ன ஏமாத்திட்டான். நான் சொன்னேன், எத்தனையோ தடவை சொன்னேன், இல்லை நான் சொல்ற பேர் நடன்னு. அப்புறம் வந்து நிக்க போறா ஒரு நாள். நாங்க ஒன்னு ஆராதிச்சோம், இப்படி நாமத்துல தான் செஞ்சோம்னா கள்ள பயவில்லைன்னு சொல்லுவேன், கள்ள அக்கிரம செய்யக்காரலின்னு சொல்லி விரட்டி அடிப்பேன்னு சொல்றாரு. ஏன் நான் சொன்ன மாதிரி நடணும்ன்ற சொன்னா எனக்கு சீசராகுனா நீ ஏன்டா பக்தர் ஆக்குறா மற்றவங்கள? நான் சொன்னபடி நடன்னா உன் ஸ்தாபன கொள்கையை பரப்புறா நீ. உனக்கு ஜனங்களை உருவாக்கு, உனக்கு வழி என்ன பண்றது? 10 பேரை உன் வழிக்கு இழுக்கிறதுக்கு நீ கள்ள தந்திரங்களை உருவாக்குறான், அது வயிற்று பிழைப்புக்கு உருவாக்குறான், இப்ப அரசியலுக்கு உருவாக்குறா, வேற காரியங்களுக்கு நீ உருவாக்குறா. உனக்கு தோன்ற மாதிரிலாம் வசனத்தை உருட்டி செஞ்சுட்டு இப்போ பரலோகம் வேணுமா உனக்கு, நான் தரணுமா உனக்கு? கண்டிப்பா கேட்பா. பரலோகத்தின் தேவன் தான் பரலோகத்தை உண்டு பண்ணியிருக்கார். அது எப்படிங்கிறத நீ சிந்திக்கணும், கேட்டு பார்க்கலாம். அது ஒன்றும் ஏதோ ஒரு தனிப்பட்ட மன்றத்துக்கு போகணும்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க. தேவன் யார், அவர் என்ன சொல்லியிருக்கார், அவருக்கு வழி என்ன, பைபிளை வாசிக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணலாம். தேவாவியானவர்கள் தேவன் உங்களுக்கு தேடல் இருந்தா தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்றாருல. நீங்க தேடினா தானே கண்டடையணும். உனக்கு பரலோகத்துக்கு தேவன் அறியணும்னு ஆசை கிடையாது, தேவ சித்தம் செய்யணும்னு ஆசை கிடையாது, அங்க போனோம்னு ஆசை கிடையாது. வயிறு பிழைக்கிறது எப்படி? உனக்கு இஷ்டமான காரியத்தை நடத்துறதுக்கு என்னடா தந்திரம்? இதுக்கே 24 மணி நேரமா நீ புது புது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பா, புது புது திட்டங்களை வகுப்பா. இப்படி போயிட்டு எந்த பரலோகத்துக்கு போறா? பரலோகம் பிதாவாகி தேவனால் உண்டாக்கப்பட்டது, அங்கிருந்து அனுப்பப்பட்டவர் தேவகுமாரனாக இயேசு மட்டும். அதனாலதான் நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன், வேற ஒருத்தனும் கூட்டிட்டு போக மாட்டான். என் பின்னால வான்னு கூப்பிட்டா அவர் சொன்னதை கேட்டு அதுல நடந்து அந்த இடத்துக்கு போகலாம். இல்லைன்னா ஒரு பயவளம் போக முடியாது. எல்லாரும் சொல்லிக்குவான் நாங்க தான் சொல்லிட்டு செத்த பிறகு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு உள்ள இடம்லாம் நோட்டீஸ் ஒட்டி பிசாசு அடுத்தது ஏமாத்துவான். இந்த ஆளுக்கு விண்ணகம் தெரியாது, விண்ணக தேவனை தெரியாது, தேவனுடைய நீதி நியாயம் தெரியாது, வழியும் சத்தியம் ஜீவன் ஒன்னும் தெரியாது. இவன் செத்தான், பிள்ளைகள் கொஞ்சம் பணம் இருக்கும், அதை வச்சு உலகம் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவாங்க. நீ அதை கேட்டு ஏமாந்துக்கிட்டு அவர் போயிருக்காரு, நம்ம போயிடலாம், நீ போறியா? நீ இப்படித்தானடா உங்களை ஏமாத்துறாவே. இப்படி ஒவ்வொருத்தையும் 10 பேர் சாட்சி சொல்லுவான், இவர் அப்படி இப்படி அங்க போயிருக்கிறார், நான் சொப்பனம் கண்டேன். நீ சொப்பனம் காண்ற மாதிரிலாம் பரலோகம் இருக்காது. அது பரலோக தேவனுடைய ராஜ்யம். உனக்கு சொப்பனத்துக்குள்ள எல்லாம் அது நிக்காது. இது ரொம்ப மனசுல வைக்கணும். சில வேளை சிலருக்கு தெய்வம் சில தரிசனங்களை காண்பிச்சு இதுதான் இப்படி இருக்கு, இதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி நடத்துங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அது வேற விஷயம். நீ சொப்பனம் காண்ற மாதிரி இல்ல, உனக்கு சொப்பனங்களை தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்கு, அது தேவனிடத்துல இருக்கிறது. இதெல்லாம் உலகத்தை ஏமாத்துறதுக்கு பிசாசு பயன்படுத்துற தந்திரம். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னானா 3 வருஷமா நான் சொர்க்கத்துல இருக்கிறேன்னு. என்ன அத்தாட்சி? 3:5 வெளிப்படுத்தல இயேசு சொல்லுவார், பிதானா, அதாவது ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாம பிதா முன்பாகவும் அவருடைய பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொன்ன. நீ ஏன்டா அறிக்கை பண்ற? நீ ஏசுநாதர்ல சொன்னாரு, நான் தான் அறிக்கை பண்ணணும், நான் தான் சாட்சி சொல்லணும்னு. இந்த பாவக்கு இவனோட நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுறான், விண்ணக வாழ்வில் இருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாரு, எல்லாம் சாட்சி சொல்லி முடிச்சிருவானுவன். அதான் எல்லாமே இயேசு சொன்னது ஒண்ணு, இவன் செய்யறது ஒண்ணு. தேவ திட்டம் ஒண்ணு, இவனே தேவன் ஆயிடுவான். இவனோட தானே எல்லாத்தையும் தனக்கு கையில் எடுத்துருவான். தானே படம் வரைஞ்சி ஒரு சொர்க்கம் வரைவான். அங்க போறதுக்கு ஒரு வழியும் இவனே லைன் போடுவான், சரியா ரோடு போடுவான். அப்புறம் அதுக்கு இந்த கொள்கைன்னு சொல்லுவான். எல்லாம் இந்த கள்ள பைவ சொல்லுவான். இவெல்லாம் கள்ளம் மாறு. பரலோகத்துக்கு போனோம்னா பரலோகத்தை உண்டு பண்ணி இருக்கிற பரலோக தேவனை குறித்து ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. அந்த தேவ சித்தத்தை அறிய முயற்சி பண்ணு. அந்த தேவ சித்தம் செய்ய முயற்சி பண்ணு. அந்த இயேசுவின் வழியில நடக்க முயற்சி பண்ணு. அந்த ஆவியில நிறைஞ்ச அந்த ஆலயமா மாறு. அவரை ஆராதிக்கிறதுன்னு சொன்னா தேவ சித்தம் செய்யறதுதான், அவருக்கு பிரியமானது செய்யறதுதான் ஆராதனை. எல்லாம் சும்மா நீ கைய கால உதறது கொண்டு நீ எங்க போற? உனக்கு அரசியல் கூச்சல் எல்லாம் அவர் கேட்க போறது கிடையாது. அவருக்கு சித்தம் செஞ்சா அவர் இருக்க இடத்துக்கு போலாம். ஆக இன்றைய சபைகள் கிறிஸ்துவின் சபைகளா இல்ல, அது சாத்தான் சபைகளா இருக்கிறது என்கிறதான் தெளிவானது, தெள்ள தெளிவானது. பரலோக தேவனுக்கும் கிறிஸ்துவின் சிந்தைக்கும் ஆதி அப்போஸ்தலர் சபை அனுபவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆகவே நீங்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க, நீங்க தான் முடிவு எடுக்கணும்.
ஒன்னும் எல்லாரும் மலர் வளையம் வைக்கிறதுக்கு எல்லா பயவிலும் வருவான், அப்புறம் தனியா நிக்கணும் அங்க இல்லையா? 2 Corinthians 5:10 அவன் மாம்சத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி எங்க நிக்கணும்? கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்னா நிக்கணும்னு சொல்லி இருக்கு. கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்னா நிக்கணும். உன் ஸ்தாபன தலைவன் நியாயாதிபதி கிடையாது, உன் பாஸ்டர்மார் நியாயாதிபதி கிடையாது. இந்த பயம் ஒரு தினம் வர மாட்டான், சங்கிலி போட்டு கட்டி விட்டுருக்கோம் இவனோட. அங்க இயேசுநாதர் நிற்பார், அவருக்கு முன்னால நிக்கணும். அவரே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று அப்போஸ்தலர் 10:41, 42, 43 அந்த வசனங்களை நம்ம படிக்கிறோம். இயேசு தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி. அவர் சொன்னதை செய், அவர் வழியில நடன்னு தான் சொல்லணுமே தவிர உனக்கு ஸ்தாபன சங்கம் பிஷப்பு ஒரு பேர் அங்க வரமாட்டான். நீ மாட்டிக்கொள்ள போகிறாய். அவர் அவனவன் கிரியைக்கேற்ப நான் பலன் கொடுப்பேன்னு வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறார். இயேசு ஆராதிக்கிறதுனால உன்னை தப்ப விட மாட்டார். உன் கிரியை அவர் வாசித்து காண்பிப்பார். நீ சபையின் 7 சபைக்கு சொன்ன செய்தியில உன் கிரியை அறிந்திருக்கிறேன் இருக்கும். உன் பாட்டை அறிஞ்சிருக்கேன், உன் ஆராதனை அறிஞ்சிருக்கிறேன். இந்த கூத்தெல்லாம் நடக்காது, இந்த மோசடி நடக்காது, எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். நீ என்ன பாடி ஏமாத்த முடியாது, ஆராதனை பண்ணி என்ன முட்டாளாக்க முடியாது. நான் சொன்னதை செஞ்சியா? என் வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு சொல்லிட்டார். உன் பிரசங்கமார்க்கு வசனம் கிடையாது, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் கிடையாது. அவனும் சுய இச்சைக்கேற்ற போதகரன் சொன்ன மாதிரி உன்னை வசப்படுறதுக்கு கள்ளத்தனம் பேசுறான். இயேசுவின் வார்த்தை உன் வாழ்க்கையில இருக்கா பார், இயேசுவின் சிந்தனை உன் வாழ்க்கையில இருக்கா பார். அவர் தான் நியாயாதிபதி, நான் சொன்ன வசனம் தான் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு அவர் சொன்னா இந்த புறம்போக்கள் எல்லாம் நிக்காது, ஏமாந்து போகாது. கையில் இருக்க வசனத்தை வாசிக்கிறதுக்கு வழியா பார், ஜெபம் பண்றதுக்கு வழியா பார், தேவ சித்தம் செய்யறதுக்கு வழியா பார். இந்த கள்ளமார் உன்னை கைவிடுமா, சொன்ன ஏமாத்துறான், நீ மாட்டிக்கிடான். கிறிஸ்துவின் சபையா இருக்கிறீங்களா? தேவன் ஆராதிக்கிறீங்களா? இல்ல சாத்தான் சபையா இருக்கிறீங்களா? பிசாசு ஆராதனை செய்றீங்களாங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேக செய்திகளை பார்க்கிறோம், நீங்கள் புரிந்து கொண்டா நல்லது. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளின்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.